அன்பு நிறைந்த திரியேக தாய் தந்தை ஆகிய கடவுளே, அடியேனின் வாயின் வார்த்தைகளும் இங்கே குழுமி இருக்கின்ற அனைத்து உம்முடைய இறைமக்களின் இருதயத்தின் தியானமும் உமக்கு ஏற்புடையதாக இருப்பதாக என்று ஒப்புவித்து சபிக்கிறோம். இவை அவற்றை மறைந்த இயேசு கிறிஸ்துவின் இன்ப திருப்பெயரில் வேண்டுகிறோம். அன்பு நிறைந்த திரியேக கடவுளே, கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த பெத்தேல் திருச்சபையினுடைய தலைமை ஆயர் அருள்பணி சுரேஷ் ஆனந்தகுமார் ஆயர் அவர்களே, உடன் இணையாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருள்பணி யூலா சத்யராஜ் ஆயரமா அவர்களே, உதவி குருக்களாக பணி செய்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கும், திருச்சபையினுடைய செயலர், பொருளர் மற்றும் அனைத்து குருசேகர உறுப்பினர்களுக்கும், பங்கேற்றிருக்கின்ற இறைமக்கள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரினாலே காட்பாடி கிழக்கு குருசேகரத்தின் பிரம்மாபுரம் CSI எபினேசர் இறைமக்களின் சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் அருளும் சமாதானத்தையும் கடவுள் தாமே தந்து வழிநடத்துவாராக. நான் அறிமுக உரைகளை பேச வேண்டிய எல்லா கருத்துக்களையும் முன்னால் இந்நாள் நான் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற காட்பாடி குருசேகரத்தில் சார்பில் சிறப்பான முறையிலே நம்முடைய ஆயர், தலைமை ஆயர் அவர்கள் சிறப்பாக எடுத்துரைத்து வருகிறார். அதனாலே நான் காலத்தை கருத்தில் கொண்டு உங்களோடு நேரடியாக கடவுளுடைய வார்த்தைக்கு கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகின்றேன். ஆனாலும் பிரம்மாபுரம் எபினேசர் திருச்சபை ஒரு பழமை நிறைந்த திருச்சபை. அந்த கிராமத்தை பொறுத்தவரையிலே பெரும்பான்மையோர் அண்டை சமயமாகிய இந்து சமய மக்கள். அந்த மக்கள் மத்தியிலே அநேக புதிய கிறிஸ்துவின் நண்பர்கள் தெரிந்து கொள்ளப்படுவது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நிறைந்த அந்த இடத்தில் பழைய திருச்சபையிலேயே அதனுடைய ஆலய கட்டுமான பணிகள் புதுப்பிக்கப்பட்டு அதன் மேலுத்தளத்திலே புதிய திருச்சபை இப்பொழுது முடிவடையும் தருவாயிலே இருந்து கொண்டிருக்கிறது. முடிவடையும் என்று சொன்னால் அது கூற போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் 60% ஆஃப் ஒர்க் ஷுட் பி டன் இல்லையா? அதனால பல தேவைகள் உண்டு. இறைமக்களை திருச்சபையை நாடி செல்வோம். கடவுளுக்காக கண்டிப்பாக அழைக்கப்பட்டிருக்கிற மக்கள், திருச்சபையின் சமூகம் தன்னுடைய கரங்களை விரிவாக விரிக்கும் என்பதை நான் முழுமையாய் நம்புகிறேன். அதற்காக இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆயர் அவர்களுக்கு நன்றி சொல்கின்றேன். பிரியமானவர்களே, அண்ணன் அவர்கள் சொல்லிவிட்டார், நிறைய பொருட்கள் இருக்கிறார் அப்படின்றதுனால ஒரு சின்ன அறிவிப்பை இந்த நேரத்தில் செய்கிறேன். அடுத்த வாரம் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களிலே நம்முடைய பொன்னை அணைக்கட்டு திருவிழா நடைபெற இருக்கிறது. அனைத்து இறைமக்களும் அதில் பங்கு பெற்று ஆசையை பெறும்படி உங்கள் அனைவரையும் பொன்னை வாக்கு மாறாத ஒரு திருத்தலத்தின் சார்பிலே, பொறுப்பாளர்கள் சார்பிலே அன்போடு நான் அழைப்பதில் மகிழ்கின்றேன். இந்த நாளின் தலைப்பை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த தலைப்பை பார்க்கிற பொழுது மிகப்பெரிய கேள்வி நமக்குள் எழக்கூடும். Persist in prayer. Persist in prayer. தமிழிலே நான் இவ்வாறாக மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறேன். இறைவேண்டலின் தொடர்ந்து நிலைத்திருத்தல். இறைவேண்டலில் தொடர்ந்து நிலைத்திருத்தல். இந்த தலைப்பை தொடங்குவதற்கு முன்பதாக இப்படி சொல்லி தொடங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் என்னுள்ளும்
என் வார்த்தைகள் உங்களுக்கும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். யோவான் நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 7ஆம் திருமதியில் இருக்கின்ற பகுதியை தான் நான் இப்பொழுது படித்தேன். இந்த தலைப்பில் இறை வேண்டலில் தொடர்ந்து நிலைத்திருத்தல், ஜெபத்திலே தொடர்ந்து நிலைத்திருத்தல். ஜெபம் முக்கியமான வார்த்தை. இந்த ஜெபம் அப்படின்ற உடனே நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, கடவுளிடம் தொடர்பு கொள்ளுதல், பேசுதல். நேற்று திடீர்னு பேசியிருக்கும் போது எங்க பையன் சொன்னா, டைரக்ட் ரிலே அப்படின்ற, இப்போ நம்ம டைரக்ட் ரிலே பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், லைவ் டெலிகாஸ்ட். ஸோ அந்த மாதிரி லைவ் டெலிகாஸ்ட், prayer is live telecast. It's a one way to communicate with our creator God. கடவுளை தொடர்பு கொள்கின்ற முறை அப்படின்ற விளக்கம் கொடுக்கப்படுகிறது. சோ நாம் எப்பொழுதெல்லாம் அதை பற்றி பேசுகிறோமோ நமக்குள் இருக்கின்ற கேள்விகள், ஜெபம் நாம் எப்படினாலும் பண்ணலாம், யாரும் நமக்கு கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு என்ன தோணுதோ அதை நம்ம என்ன பண்ணலாம், ஜெபிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி நாம புரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படியானால் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற முதல் வசனத்தை யாராவது ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் முதல் திருமணி. அவர்களுடைய சீடர்களில் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்த ஜெப முறையை போல நீங்களும் எங்களுக்கு கற்றுத்தாரும். சோ இந்த இடத்துல ஜெபம் பண்ணுகின்ற நிலையை தன் சீடர்கள் கேட்டு அறிந்து கொள்கின்ற நிகழ்வை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் யோவான் ஏற்கனவே ஒரு ஜெபத்தை, திருமுழுக்கு யோவான் ஏற்கனவே ஜெபத்தை சொல்லி தந்திருக்கிறார் தன் சீடர்களுக்கு. அப்போ இயேசுவை பின்பற்றுகிற சீடர்களுக்கும் அந்த ஜெபம் தெரிந்திருக்க கூடும். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார் என்று சொல்கிறார். அப்படியானால் இந்த இடத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அந்த ஜெபத்தை பற்றி அல்லது ஜெபம் செய்கின்ற முறையை பற்றி கேட்பதற்குரிய பின்னணி என்ன? என்ன ஒரு ஜெபம் இருக்குதுல்ல. அப்போ திருமுழுக்கு யோவான் பொருளுள்ள ஜெபத்தை அல்லது பொருளுள்ள ஜெபத்தை சொல்லி தந்திருக்கின்ற முறையானால் எல்லாரும் அந்த ஜெபத்தையே பின்பற்றிருக்கலாம் இல்லையா? எல்லா சீடர்களும் இவர்களும் அதை பின்பற்றிருக்கலாம். ஆனால் இவர்களிடத்திலே கேட்பதற்குரிய காரணம் என்ன, பின்னணி என்ன? ஏன் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் ஏதோ ஒரு வேறுபாட்டை, ஒரு வித்தியாசத்தை சீடர்கள் காண்கிறார். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். சோ அதிலிருந்து தான் அந்த பிரேயர், அந்த ஜெபம், இறைவேண்டல் என்பதை சரியான முறையிலே நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறது. அப்போ கடவுளோடு எப்படிப்பட்ட உறவில் இருந்திருக்க கூடும்? ஏன் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் தன் சீடர்கள் கேட்கிற பொழுது வாழ்வும் ஜெபமும் என்ன இருக்குது, அங்க இணைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வாழ்வில். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காண்கிற அனைத்து சீடர்களும் அவரிலே ஒரு பெரிய வேறுபாட்டை காண்கிறார்கள். அவர் எதை சொல்கிறாரோ அது தன்னுடைய வாழ்விலே பின்பற்றுகிறார். அப்போ வாழ்வும் ஜெபமும் இணைந்து ஒன்றாக பயணிக்க வேண்டும். அவ்வாறு பயணித்தால்தான் அது சிறப்புடையதாக இருக்கும்.
அது வாழ்வும் ஜபமும் ஒன்றிணைத்து பயணிக்கவில்லை என்று சொன்னால் அது வீணாக தான் இருக்கும். அப்போ ஜபத்தினுடைய தன்மை, அதாவது ஜபத்தினுடைய உள்ளடக்கம் என்று சொல்வார், அதுதான் அங்க முக்கியமா பார்க்கிறாங்க சீடர். வாழ்வும் ஜபமும் ஒன்றிணைகிறது. அந்த ஒரு மிகப்பெரிய வேறுபாட்டை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் தன் சீடர்கள் காண்கிறார்கள். அப்படியானால் அந்த வேறுபாட்டில் இருக்கின்ற தன்மை என்ன அப்படின்னா, பிரயர்ல இருக்கிற உள்ளடக்கம். அதுதான் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை, அவர்களுடைய கேள்விக்கான பங்களிப்பை தந்திருக்கிறது. அப்போ இன்றைக்கு நாம் ஜபிக்கிறோம். நாம் எப்படிலாம் ஜபிக்கிறோம்? சும்மா சொல்றோம், நம்ம எடுத்த உடனே என்ன ஜபம் பண்றோம்? ஏன்னா நம்மளை பார்த்து தான் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் எல்லோரும் ஜபம் செய்கிறார். சிலர் சொல்றோம், அப்பாவை போலயே பையன் ஜபம் பண்றான், அம்மாவை போலயே பையன் ஜபம் பண்றான், அந்த பொண்ணு ஜபம் பண்ணுது அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்மை பார்த்து நம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார். இன்றைக்கு நாம் எப்படி ஜபிக்கிறோம்? நம்முடைய ஜபங்கள் எல்லாம் சுயநலத்தோடு, நம்முடைய ஜபங்கள் எல்லாம் ஒரு குறுகிய வட்டத்திற்குள் காணப்படுகிறது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜபத்தினுடைய உள்ளடக்கத்தை மிக சிறப்பாக கற்றுத்தர விரும்புகிறார் தன் சீடர்களுக்கு. அப்படியானால் நமக்கும் அந்த ஜபத்தின் தன்மையை, உள்ளடக்கத்தை கற்றுத்தர விரும்புகின்ற கிறிஸ்து. அது என்ன அப்படின்னா, முதல்ல தொடங்குற பொழுது எப்படி தொடங்குறோம்? பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் அங்க செய்கிற மாதிரி இங்க இருக்கும். அப்போ விண்ணையும் மண்ணையும் வானத்தையும் பூமியையும் ஒன்றிணைக்கின்ற ஒரு புதிய சமூகத்தை, ஒரு புதிய குடும்பத்தை கடவுள் விரும்புகின்றார். அதை தன் சீடர்களுக்கும் அவர் கற்றுத்தர விரும்புகின்றார். ஆனா நம்முடைய ஜபங்களில் இருக்கின்ற மிகப்பெரிய வேறுபாடுகளை நாமே புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த புதிய குடும்பத்திலே வேறுபாடுகள் இல்லை, பிரிவினைகள் இல்லை, ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. அந்த இடத்தில் இறையரசின் விழுமியங்களாகிய சமத்துவம், சகோதரத்துவம், அன்பு, நீதி, அமைதி என்கின்ற அனைத்து விழுமியங்களும் தழைத்தோங்க கடவுள் அந்த ஜபத்தை அந்த சீடர்களுக்கும் இன்று நமக்கும் கற்றுத்தர விரும்புகிறார். ஜபம் வாழ்வோடு இணைந்திருக்க வேண்டும், இரண்டரை கலந்திருக்க வேண்டும். இந்த லெந்து நாட்களிலே ஜபத்திலே நாம் நிறைய நேரத்தை செலவிட்டோம். திருமறையை படித்து தியானித்து ஜபித்து கடவுளோடு உறவிலே நம்மை பலப்படுத்தும். கடவுளோடு உறவில் நிலைத்திருக்கின்ற அந்த ஜப நேரத்தில் கடவுள் விரும்புவது ஒரு புதிய குடும்பத்தை அவர் உருவாக்குகிறார். அந்த புதிய குடும்பம் நீங்களும் நானும் கிறிஸ்து. அது புதிய சமூகம். அதை நான் இந்த ஜபம் நமக்கு உணர்த்து. ஒருவேளை எனக்கு குறித்த நேரத்திலே நான் அருளுரை முடிக்க வேண்டும் என்பதனாலே புதிய ஏற்பாட்டின் பகுதியில் இருந்து மாத்திரம் 3 சிறிய கருத்துக்களை, சிந்தனைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவதாக, இன்று நாம் படிக்க கேட்ட மார்க் எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். யாராவது ஒருத்தர் படிக்க பார்க்கலாம். பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு திரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அறியாது இருக்க விரும்பியும் அவர் மறைவாய் இருக்க கூடாமல் போயிற்று. அவரு
ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறார். அந்த இடத்துல அவர் வந்திருக்கிறாருன்றது யாருக்கும் கேட்காம இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறார். ஆனாலும் அப்படிலாம் நடக்கல. அந்த இடத்துல தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது ஒரு விஷயம், தொடங்குது. என்ன தொடங்குகிறது என்று சொன்னால், இன்று நாம் பார்க்கின்ற இந்த தலைப்பின் அடிப்படையிலே 3 சிந்தனைகள். ஒன்று, முதலாவதாக இந்த பகுதியை பொறுத்தவரை persisting in prayer, இறைவேண்டலில் நிலைத்திருத்தல், நீடித்து நிலைத்திருத்தல் அப்படின்றது முதலாவதாக தடைகளை தாண்டி செல்வதற்கான ஒரு ஆற்றல். இறைவேண்டல் தடைகளை தாண்டி செல்வதற்கான ஒரு ஆற்றல். prayer as a power of crossing over, தடைகளை தாண்டி செல்வதற்கான ஒரு ஆற்றல் தான் prayer. எப்படி அதை பார்க்கணும்? இன்னும் நான் படிக்க கேட்ட இந்த பகுதியில யாருமே பார்க்க கூடாதுன்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல இருக்கிற பொழுது, ஒரு இல்லத்தில் இருக்கிற பொழுது, ஒரு பெண் திடீரென்று நுழையும். அந்த பெண்ணை பற்றி ஒரு சிறப்பான ஒரு கருத்து அந்த இடத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வசனம் 26, கொஞ்சம் சீக்கிரம் படிங்க. அந்த பெண் அப்போ 2 விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, அவள் ஒரு கிரேக்க பெண். இரண்டாவதாக சீரியா பெனிசியா என்கின்ற இடத்தில் இருந்து அந்த பெண் வந்திருக்கிறார். சொல்வதற்குரிய காரணம், ஒருவேளை ஒரு லெட்டர் எழுதுறோம், ஒரு கடிதம் எழுதுகிறோம், ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் அந்த வார்த்தையினுடைய பின்னணி வரலாற்றை அல்லது நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் அழகு. அப்போ இதுல ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறது, ரைட்டர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த பெண் யூதர் அல்ல, யூதர் அல்லாத ஒரு புற இனத்தின் பெண். அதனால்தான் அந்த இடத்தை பதிவு செய்யறாரு, ஒரு கிரேக்க பெண் அப்படின்ற வார்த்தையை பதிவு செய்யறாரு. அப்போ யூதர்களை பொறுத்த வரையில் அந்த நாட்களிலே பெண்கள் பொது இடங்களுக்கு வரக்கூடாது, தடை செய்யப்பட்டது. இந்த பெண் பொது இடத்திலே வந்திருப்பதினாலேயே அந்த செய்தியை அறிந்து அந்த இல்லத்துக்குள் அவரை காண விளைகிறார். இரண்டாவது, யூதர் அல்லாத புற இடத்தை சார்ந்த ஒரு பெண் இன்னும் தள்ளி வைக்கப்பட வேண்டியவர், அவளே உள்ளவர். அப்போ அந்த தடைகளை தாண்டி வருகின்ற ஒரு ஆற்றல் இறைவேண்டலுக்கு தருகிறது, இறைவேண்டலுக்கு இருக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமான நமக்குள் இருக்கின்ற தடைகள் என்னென்ன? நமக்குள் போட்டி, பொறாமை, சுயநலம், இல்லையா? இது மாதிரி நிறைய தடைகள் இருக்கிறது. ஜபம் செய்கிற நிலைகளிலேயே நம்மளுடைய நிறைய விஷயங்களை நாமளே சும்மா கண்ணாடி முன்னாடி நம்மள நின்று நம்ம புருவத்தையும் தலை வாழ்வதையும் மற்ற சிகை அலங்காரங்கள் மற்றதெல்லாம் பார்க்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி தயவுசெய்து ப்ரேயர் பண்ற ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு, what all we pray, what are the points we have been used in the prayer, in our prayers, எடுத்து வச்சுட்டு நீங்க கொஞ்சம் பாருங்க, நிறைய வேறுபாடு. அப்போ கடவுள் இந்த நாளிலே நமக்கு உணர்த்துவது என்ன என்று சொன்னால், தடைகளை தாண்டி வருகின்ற ஆற்றலை கொடுப்பதுதான் இறைவன். அப்போ தாண்டி போகிற பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளோடு பேசுகிறார். அப்போ நம்ம பிரேயர்ல தடைகளோடு நாம பேசினா, we will not be able to see our Jesus. கண்டிப்பாக நம்மை அவர் சந்திப்பாரா? தடைகளை வைத்துக் கொண்டு நாம் இறைவேண்டில் ஈடுபடுகிற பொழுது என்று சொன்னால் அது மிகப்பெரிய கேள்வி. இரண்டாவதாக இப்படி நான் சொல்ல விரும்புகிறேன், prayer as a dialogue. முதல்ல சொன்னேன்,
prayer as a power of crossing over. இரண்டாவதாக prayer as a dialogue. இந்த இடத்துல ஒரு அருமையான உரையாடலை இந்த நற்செய்தியாளர் மார்க் நற்செய்தியாளர் பதிவு செய்திருக்கிறார். அந்த பெண் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் உரையாடுகிறார். இந்த உரையாடல் பகுதியை பார்க்கிற பொழுது உரையாடலுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன தேவை அப்படின்னா 2 பர்சன் இல்லையா, 2 நபர்கள் தேவை. அந்த 2 நபர்களும் தடைகளை தாண்டி வர வேண்டும் இல்லையா. அதுக்கப்புறமா அந்த தடைகளை தாண்டி வருகிற பொழுதுதான் அந்த உரையாடல் சரியான உரையாடலாக இருக்கும். இப்ப நானும் நம்ம தம்பியும் ஒருவர் பார்த்துட்டோம் ஒரு இடத்துல. இப்ப நான் என்னுடைய தடையை தாண்டி வர என்னன்னா வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், வண்டி நிறுத்திடுறேன். அந்த தடையை தாண்டி நிறுத்தினாதான் பேச முடியும். நான் பேசணும்னு விரும்புறேன், அதனால நான் என்ன பண்றேன், வண்டி ஆஃப் பண்ணிட்டு இறங்குறேன். தம்பி ஒருவேளை என்னை பார்த்து சிரிச்சுட்டு அப்படி மூவ் பண்ணாருன்னா என்ன ஆகும்னா அந்த உரையாடல் நின்று போகும். உரையாடலுக்கான வழி அந்த இடத்தில் ஏற்படாமல் போகும். அப்போ அந்த உரையாடலை 2 பேருமே பேலன்ஸ் பண்றாங்க. இந்த இடத்துல ஒரு யூதர் அல்லாத ஒரு பெண் யூத சமூகத்தை சார்ந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து வருகிறார். அந்த தடைகளை தாண்டி, தனக்குள் இருக்கின்ற தடைகளை தாண்டி, சமயத்தின் அடிப்படையிலும் சமூகத்தின் அடிப்படையிலும் இருக்கின்ற தடைகளை தாண்டி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வருகிறார். இந்த இடத்துல ஒருவேளை அவ வந்ததோடு மட்டும் இல்லாம ஏசாமி பேசாம இருந்தா என்ன உரையாடல் நிகழ்ந்திருக்க அவனும் தாண்டுகிறார். யூதர் அல்லாத சமூகத்தில் என்ன பண்ணக்கூடாது, யூதர்கள் அதுவும் ஒரு யூத ஆண் ஒரு பெண்ணிடம் பொதுவான இடங்களிலும் பேசவே கூடாது. ஆனால் இந்த இடத்துல அந்த தடையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தாண்டினார். 2 பேரும் பேலன்ஸ் பண்றாங்க. அப்போ உரையாடல் தொடருது. அந்த உரையாடலிலே சிறப்பாக என்ன நடக்குது அப்படின்னா ஒரு உரிமை குரல் ஓங்கி ஒலிக்கப்படும். அந்த உரிமை குரல் என்ன, என்னுடைய மகள் பேய் பிடித்திருக்கிறார், அவளுக்கு என்ன வேணும், சுகம் வேணும். நாம பிரேயர் பண்றோம், என்ன கேட்கிறோம், கடவுளே எனக்கு சுகத்தை தா அப்படின்னு கேட்கிறோம். நமக்குள்ள நிறைய போட்டி பொறாமை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கடவுளே சுகத்தை தா அப்படின்னா தடைகளை தாண்டி போக முடியுமா? நம்ம தடையை தாண்டி எங்க இருந்து கடவுளை சந்திக்க போறோம்? அனலைஸ் யோசித்து பாருங்க. தடைகளை உடைத்திருக்க வேண்டும். கடவுள் நமக்காக தடைகளை உடைத்து நம்மை சந்திக்க தயாராக இருக்கிறார். நமக்கு சுகத்தை தர விரும்புகின்ற கடவுள், நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கின்ற கடவுள். அப்போ அந்த உரிமை குரல் எழுப்பப்படுகிற பொழுது இறைவேண்டல் என்பது வாழ்வுக்கான உரிமையை கேட்பது. அதுதான் ரொம்ப அழகா சொல்லித்தர. இன்றைக்கு வேண்டிய உணவை இன்று எங்களுக்கு தார். இதை மட்டும் செய்தா நாட்டில் எதுவுமே இல்லை இல்லையா? ரொம்ப அழகா சொல்றாரு கடவுள். நல்லா சேர்த்து வைக்கிறார். கலைஞர்கள நல்லா ஃபுல்லா சேர்த்து வச்சிடறாரு. இன்னைக்கு நைட் நீ காணாம போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவது? ஆனாலும் நமக்கு அந்த சுய எண்ணம் என்பது கிறிஸ்துவுக்கு பிரியமான பகிர்வு ரொம்ப முக்கியமான விஷயமா இந்த 2 நாட்களிலே நாம் பேசப்படுறோம். அப்போ இதையெல்லாம் நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெபம் இறைவேண்டல் என்பது வாழ்வுக்கான உரிமையை கேட்பது, வாழ்வு முறைக்கான ஆசைகளை கேட்பதல்ல. வாழ்வு முறைகளுக்கான ஆசையை கேட்பதல்ல. 2-3 எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒன்று மட்டும் சொல்லிட்டு போறேன். எனக்கு ஏற்கனவே பயணப்படுவதற்கு ஒரு வாகனம் இருக்கிறது. ஆனால் அந்த வாகனத்தை விட இன்னும் விலை உயர்ந்த ஒரு வாகனத்தை நான் வாங்கி என்னுடைய இல்லத்தில் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
வாழ்வு முறைக்கான ஆசைகளை கடவுளிடத்தில் கேட்பது. அன்றன்று வேண்டிய ஆதாரத்தை இன்றே எங்களுக்கின்றார். வேறுபாடு இறைவேட்டை உரிமைக்கான குரல் எழுப்பப்படுகிற பொழுது கடவுள் நம்முடைய உரிமைக்கான குரலை அவர் கேட்கிறார். நிறைவாக உரிமையின் குரல் எப்பொழுதும் வெற்றி பெறும். Voice of rights will be victorious. Voice for rights will be victorious. வசனம் 28 படிங்க, நிறைவு செய்யும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, சந்திக்கவே கூடாதுன்ற நிலையில அந்த தடையை தாண்டி ஒரு பெண் வருகிறார். அந்த தடையை தாண்டி உள்ள வந்ததுனால இவரும் அந்த தடையை தாண்டி அவரிடத்துல உரையாடலை தொடங்குகிறார். ஒரு உரிமை குரல் எழுப்பப்படுகிறது. அந்த உரிமைக்குரிய குரலுக்குரிய ஆசீர்வாதத்தை அவர் கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும் என்கின்ற நிலை வந்துவிட்டது. இப்பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், நான் வந்தது யாருக்கு? யூதர்கள். யூதர் அல்லாத பிற சமூக மக்கள், நீங்கள் புற இனத்தார். எஜமானுக்கு வச்சிருக்கிற உணவை தூக்கி போட முடியுமா அப்படின்னு ஒண்ணு அவர் சொல்றார். ரொம்ப அழகா கீழே விழியும் துணிக்ககளை. அப்போ அந்த எஜமானை காக்கிற, அந்த எஜமானுக்குரிய பாதுகாப்பை தரக்கூடிய அல்லது அந்த இல்லத்துக்குரிய பாதுகாப்பை தரக்கூடிய எல்லாவற்றிலும் நாய் அதுக்கு உணவு கொடுக்க வேண்டியது அவசியம் தானே. இது அப்படியே ஜஸ்ட் கம்பேர் டு தி கான்டெக்ஸ்டுவல் சிச்சுவேஷன் அப்படியே எடுத்துட்டு வந்தா எப்படி இருக்கு தெரியுங்களா? இன்னைக்கு உரிமைக்கான குரல் ஓங்கி ஒலிக்கப்பட்டுக் கொண்டிருக்கு. நம்முடைய முகநூல்களிலும் புலனத்திலும் வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல எல்லாத்துலயும் என்ன பண்றோம்? பார்த்துட்டு வெரி குட், வெரி நைஸ், எத்தனை நாளா போராடுங்கிறான் அவன். எப்படிப்பா அவன் சின்னங்கள்லாம் ரொம்ப திறமசாலிங்க. இங்க நம்ம மத்தியானம் என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்க தெரியுது. பட் அந்த உணவுக்கான அடிப்படை உழைப்பு தரக்கூடிய ஃபார்மர்ஸ், விவசாயி, அவர்களுடைய நிலையை பாருங்க. அவன் உரிமைக்கான குரலை எழுப்பிக் கொண்டிருக்கிறான். அப்படியானால் அந்த பெண்ணினுடைய உரிமைக்கான குரலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்கிறார். அவர் சொல்லுங்க, நீ திரும்பி போ. என்ன நடக்கும்? உன் மகளுக்கு சுகம் கிடைச்சு. Prayer brings victory. ரொம்ப ஈஸியா சொல்லிடுறோம். பட் how do we pray? The elements of prayer is very important. இன்றைய நாளிலே கடவுள் நமக்குள் விரும்புவது ஜெபங்கள் எப்பொழுதெல்லாம் வாழ்வுக்குரிய வாழ்வு உரிமைக்குரிய குரலை எழுப்புகிறதோ அப்பொழுதெல்லாம் அவர் அதை அறிந்து அதற்கான மறுமொழியை தர காத்துக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை நம்மளுடைய பிரயர்ல அப்படி நம்ம வாழ்வுக்குரிய உரிமையின் குரலாக இருக்குமானால் கடவுள் நிச்சயமாக அது தேவை என்று உணர்ந்தார். கண்டிப்பாக நம்முடைய வாழ்விலே அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்படியானால் அது வெற்றியின் மறுமொழியாக தான் இருக்கும். இப்போ வாழ்வுக்குரிய குரல் எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது வெற்றியின் மறுமொழியாக அமைய வேண்டியது கடவுளுடைய கருத்து. ஃபார்மர்ஸ் மட்டும் சொல்லல, விவசாயி மட்டும் சொல்லல, இன்னைக்கு இன்னும் அநேக உரிமைக்கான குரல்கள் எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது தான் இருக்கிறது. கண்டிப்பாக கடவுள் அதை
வெற்றியின் மறுமொழி கண்டிப்பாக கொடுக்கப்படும். Persist in prayer. இறைவேண்டலில் நிலைத்திருத்தல், நீடித்து நிலைத்திருத்தல். இறைவேண்டலில் நீடித்து நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் தடைகளை தாண்டி செல்வதற்கான ஆற்றல் இறைவேண்டல் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். Prayer has a power of crossing over. இறைவேண்டல் ஒரு உரையாடல். Prayer as a dialogue. உரிமையின் குரல் வெற்றி பெறும். Voice for rights will be victorious. So then முழுமையாய் கடவுளிடத்திலே ஜெபத்தை செய்கின்ற முறையையும் ஜெபத்தில் இருக்க வேண்டிய முக்கியத்துவத்தையும் உணர்ந்து ஜெபம் செய்வோம். அவரில் நிலைத்திருப்போம். நிலைத்திருப்பதன் மூலமான ஆசீர்வாதத்தை நாமும் நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய திருச்சபை, இந்த திருச்சமூகம், இந்த நாடும் ஆசீர்வதிக்கப்படும் என்பதில் எல்லாரும் சந்தேகமில்லை. கடவுள் தாமை கேட்ட சத்தியத்திலும் நம்மையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த தூய கடவுளே, இந்த நாளுக்காக நாங்கள் வீட்டுமாய் நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தைகள் எங்களுக்கு உணர்த்தின தகவல்களுக்காக நன்றி. எங்களுக்கு முன் வைத்திருக்கின்ற சவால்களை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. இறைவேண்டலிலே நாங்கள் நீடித்து நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். எங்களுக்குள் இருக்கின்ற தடைகளை தாண்டி செல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் உரையாடல் தொடர வேண்டும் சுவாமி. அதிலே எங்களுக்குரிய உரிமைக்கான குரல் மட்டுமே ஒலிக்கப்பட வேண்டும். தேவை மட்டுமே ஒலிக்கப்பட வேண்டும். அப்படி ஒலிக்கப்படுகிற பொழுது கடவுளே அதை ஆசீர்வாதமாய் மாற்றி தருகிறேன். அதை கேட்டு எங்களுக்கு வெற்றியின் மறுமொழியை தருகிறேன் என்ற சிந்தனைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள நீர் கிருபை தந்தீர். அப்படியாய் தங்களை அர்ப்பணித்து உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களும் வெட்கப்பட்டு போகாதபடி இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல கிருபை தார். அதில் நாங்கள் தொடர்ந்து நிறைந்திருக்க அருளையும் ஆற்றலையும் தார். இவையாவற்றை நிறைமைகள் இயேசு கிறிஸ்துவின் இன்பத்திற்கு பேர் வேண்டுகிறோம். அன்பு நிறைந்த திரியேக கடவுளே, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு நாம் யாரும் எழுந்து நின்று நிச்சய விசுவாச பிரமாணத்தை சொல்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதமான எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பெயரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாகும் முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தானவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு இரட்சிப்பு உண்டாகும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் அவதரித்த மனிதனானார். நமக்காக பொந்திய பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கேறி பிதான் வலது பாரத்தில் வீட்டிருக்கிறார். உயிருள்ளோரையும் மருத்துவரையும் ஞானத்திற்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறமாய் பிதாவிலும் குமாரன் என்று புறப்படுகிறமாய் பிதாவோடும் குமாரனோடு கூட தொழுது தோற்கப்படுகிறமாய் தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்டமாய் இருக்கிற பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர் தருதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். சபையாரோடு கரப்பிடிக்கிறது திருச்சபைக்கான அறிவிப்புகள் செயலர் அவர்கள் தரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நம்மோடு கூட ஆராதனையில் கலந்து கொண்டு நல்லதொரு செய்தி நமக்கு கொடுத்த பிரம்மபுரம் குருசேகரத்தின் ஆயர் அருள் திரு நோயல் அவர்களுக்கும் அவரோடு கூட வந்திருக்கிற மூப்பர்களுக்கும் எங்களுடைய நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற
வெள்ளி 4வது வெள்ளியாகும். உபவாச நாட்களின் 4வது வெள்ளியாகும். அந்த நாளிலும் கூட நம்முடைய ஆலயத்தில் ஆராதனை உண்டு. சரியாக 6:30 மணிக்கு அந்த ஆராதனை இருக்கும். அந்த நாளிலே நம்முடைய திருச்சபையின் மூத்த அங்கத்தினர் திரு பி. வில்சஞ்சராஜன் அவர்கள் கர்த்தருடைய செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். சபையார் ஜெபத்துடன் அந்த நாளிலே கலந்து கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த உபவாச நாட்களின் காணிக்கைகளாக தியாக நன்றி படையல் காணிக்கை, சுயவிருப்பு உண்டியல் காணிக்கை ஆகிய உரைகள் உங்களிடத்தில் கொடுக்கப்படும். சபையார் அதை பெற்றுக்கொண்டு உங்களுடைய காணிக்கைகளை செலுத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த வாரத்திலே வெள்ளிக்கிழமை அன்று அகில உலக ஜெப நாள் அனுசரிக்கப்பட்டது. அந்த நாளிலும் கூட நம்முடைய சபையின் பெண்கள் சிறப்பாக அந்த நாளை கலந்து கொண்டு தங்களுடைய காரியங்களை செய்தார்கள். இந்த நாளிலும் கூட உங்களிடத்திலே அந்த உரைகள் இருக்குமானால் அதை காணிக்கையை நீங்கள் செலுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆண்டிலும் கூட நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள் அரசு தேர்வுகளை எழுதியிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர்களுக்காக தொடர்ந்து நாம் ஜெபிக்க கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். அப்படி பிள்ளைகள் இருப்பீர்கள் என்றால் சரியான தேதி எங்களுக்கு தெரியவில்லை. ஆகவே பிள்ளைகள் ஆயரிடத்தில் வந்து உங்களுடைய தேர்வுகளுக்காக ஜெபித்து செல்லும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்னொரு நாளிலே ஆலயத்திலே உங்களை அழைத்து நாங்கள் ஜெபிக்க முயற்சிப்போம். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நீட் தேர்வு மற்றும் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் அதாவது சிஎம்சியில தேர்வுகளை எழுத ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு சிறப்பான ஒரு ஆலோசனையை தர நம்முடைய ஆலயத்தின் மூத்த அங்கத்தினர் திரு டி. சுந்தராஜ் அவர்கள் ஆயத்தமாயிருக்கிறார்கள். ஒருவேளை பிள்ளைகளோ பெற்றோரோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னிடத்திலே வந்து அவருடைய தொலைபேசியை நீங்கள் பெற்று அந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம். அவர்கள் சிறப்பாக இந்த வெற்றி நிச்சயம் போன்ற நிகழ்ச்சிகளை வேலூர் மாவட்டத்திலே மாத்திரமல்ல பிற மாவட்டங்களிலும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை சபையார் கவனத்தில் கொண்டு இதை செய்ய உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த வாரத்திலே பிறந்த நாட்டிலையும் திருமண ஆண்டையும் கண்ட சபையின் அங்கத்தினர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பானவர்களே, இந்த ஆண்டும் கூட நம்முடைய வேலூர் பேராயத்தின் பொன்னை அணைக்கிட்டு அறுப்பின் ஸ்தோத்திர பண்டிகை 127ஆம் ஆண்டு அறுப்பின் ஸ்தோத்திர பண்டிகை கொண்டாட இருக்கிறார்கள். அதை நாம் யாவரும் அறிவோம். ஆயர் நோயர் அவர்கள் கூட அதை குறித்து சொன்னார்கள். வருகிற 12, 13, 14 இந்த மாதம் வெள்ளி, சனி, ஞாயிறு என்ற நாள்களிலே அது நடைபெறும். அந்த நாட்களிலே பல்வேறு இடங்களிலிருந்து பிரதம பேராயர்கள் வந்து கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்ற இருக்கிறார்கள். நம்முடைய பேராயர் ஷர்மா நித்யானந்தம் ஆயர் அவர்கள், ரைட் ரெவரண்ட் ஹென்றி ஷர்மா நித்யானந்தம் பேராயர் அவர்கள் தலைமை தாங்க இருக்கிறார்கள். ஆயர்கள் பல்வேறு காரியங்களை முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு போட்டிகள் இருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு அந்த இப்படிப்பட்ட நோட்டீஸ் உங்களிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்களும் கூட அதற்காக ஜெபிக்கவும் கலந்து கொள்ளவும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சென்ற வார காணிக்கை விவரம். முதலாம் காணிக்கை 28/2/2021. மாத சந்தா காணிக்கை 27,800, ஸ்தோத்திர காணிக்கை 680, ஆண்கள் ஐக்கிய சங்கம் 510, பெண்கள் ஐக்கிய சங்கம் 490, வாலிபர் ஐக்கிய சங்கம் 1050, புதிய ஆலய கட்டட நிதி 370, ஓய்வு நாள் பள்ளி 270, பேராய விடுதி நிதி 70, நலிந்தோர் நல நிதி 120, குருத்தோ பணியாளர் நிதி 170, ஏல விற்பனை 110, திருமுழுக்கு காணிக்கை 2000, ஆராதனை காணிக்கை 13,110, கல்வி நிதி 270, புறப்பாடி தொழுகை மைய காணிக்கை 180, திருமதி ஜாய்ஸ் அவர்களுடைய பொருத்தனை காணிக்கை 10,000, ஆக மொத்தம் 56,500. இரண்டாம் காணிக்கை ஸ்தோத்திர காணிக்கை 4,200, பிறந்தநாள் காணிக்கை 100, திருமண நாள் காணிக்கை 500, திருமண கட்டணம் 14,000, ஆராதனை காணிக்கை 7,640, ஆக மொத்தம் 26,440. 1/3/2021 சுருக்கு திருவிருந்து காணிக்கை. முதலாம் காணிக்கை மாத சந்த காணிக்கை 19,600, ஸ்தோத்திர காணிக்கை 1,550, பிறந்தநாள் காணிக்கை 700, ஆண்கள் ஐக்கிய சங்கம் 140, பெண்கள் ஐக்கிய சங்கம் 390, வாலிபர் ஐக்கிய சங்கம் 200, புதிய ஆலய கட்டட நிதி 120, ஓய்வு நாள் பள்ளி 200, பேராய விடுதி நிதி 200, நலிந்தோர் நல நிதி 450, திருமண ஓலை காணிக்கை 1,400, ஆராதனை காணிக்கை 2,040, கல்வி நிதிக்காக 300. நம்முடைய ஆயர் திரு சுரேஷ் ஆனந்தகுமார் அவர்கள் கல்வி நிதிக்காக 1000 கொடுத்திருக்கிறார்கள். கடந்த வாரத்திலே பெறப்பட்ட காணிக்கை $100, 7,200, ஆக மொத்தம் 35,490. 5/3/2021 வெள்ளிக்கிழமை காணிக்கை. முதலாம் காணிக்கை மாத சந்தா காணிக்கை 4,000, ஆராதனை காணிக்கை 1,400, அகில உலக பெண்கள் ஜெபநாள் காணிக்கை 3,160.
ஆக மொத்தம் 8506. நன்றி. நாம் யாரும் எழுதி நின்று கிறிஸ்தவ கீர்த்தனையில் 210வது கீர்த்தனை, சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேருக்கும் அதுவே நாணி என்ற பாடலை பாடுவோம். அதைத் தொடர்ந்து புத்தெழுச்சி பாடலில் 379 என்னை மறவாயே சொன்னதா என்ற பாடல் முதல் பாடல். சத்திய வேதத்தை தினம் தியானி என்ற பாடலை பாடலாம். அப்பொழுது 2வது காணிக்கை முன்னே வந்து நீங்கள் செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். அந்த காணிக்கை செலுத்த பிறகு ஆயிரவர்களும் திருச்சபை செயலர்களும் முன்னே நிற்பார்கள். பிரம்மாபுரம் ஆலய கட்டுமான பணிக்கென்று நீங்கள் முன்னே வந்து உங்கள் காணிக்கைகளை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தினம் தியானி சகல பேக்கும் மதவிமானி சத்துரு பேயுடன் நாம புரியும் தருண மதுநல்லாயுதமாம் மூத்திர வீத்திரரோடு மகிழும் பொழுதும் அது நல்லுறவாகும் சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேர்க்கும் மதவிமானி உலை மேவிய மானிடரிதயம் புனிதம் பெருத கது மருந்தாம் நிலைய நரவானால் நிலைக்க நேய காய கற்பமதாம் சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேர்க்கும் மதவிமானி கதியேன் வழி காணாதவர்கள் கலந்து கரிய கலித்தமது புதிய எருசலேம் பதிக்கு போகும் பயண துணையும் அது சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேர்க்கும் மதவிமானி. புத்தெழுச்சி பாடலில் 379வது பாடல் தொடர்ந்து பாடப்படும். பிரம்மாபுரம் ஆலய கட்டுமான பணிக்கு முன்னே வந்து ஒரு காணிகளை கொடுக்கிறேன். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும்.
எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனை நாங்கள் யாரை கலந்து கொண்டு உடைய வார்த்தையை தியானிக்கவும் வைத்து பாடத்திற்கு செய்து ஸ்தோத்திரம். எங்களையும் நாங்கள் கொண்டு வந்திருக்க காணிக்கை உதாரணத்துணை கொடுக்க கிருபை செய்து நன்றி செலுத்துகிறோம். கிருபாபுரம் ஆலய கட்டுமான பணிக்கென்று நாங்கள் கொடுத்த இந்த காணிக்கைகளை கத்தர் அங்கீகரித்து இன்னும் தொடர்ந்து இப்படி பிள்ளைகளோடு பேசுங்க. உதாரணத்துடைய இந்த காணிக்கைகளை கொடுக்கவும் ஆலய கட்டுமான பணிக்கு எங்கள் கரங்களை இணைத்துக் கொள்வதற்கு கொடுத்த பாக்கியத்துக்கு ஸ்தோத்திரம். கொடுத்த ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஆண்டு நாங்கள் உங்களிடத்திலிருந்து வாங்கி வாக்கு கொடுக்கிறோம். எங்கள் காணிக்கை அங்கீகரித்து ஆசீர்வதி இயேசுவின் நாம் ஆசீர்வதி நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து செபிப்போம். இயேசுவே உத்தம பிரதான ஆசாரியரே, நீர் உமது சிஷ்ய மத்தியில் பிரசன்னமாயிருந்த போலவே எங்கள் மத்தியிலும் பிரசன்னமாகி அப்பத்தை பெற்று உண்மை வெளிப்படுத்தியவர் நீரே பிதாவோடும் பரிசுத்தாவியோடும் சதா காலமும் ஜீவித்த அரசாளுகிறேன். ஆமென். ஆம் பிதாவே, நீ பரிசுத்த, நீ சோதரிக்கப்பட்டவர். தேவரின் மனிதர் ஒழுக்கம் ஆண்டு கூர்ந்து உமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளும். சிலுவையில் மறித்து எங்களை மீட்டுக் கொள்ளும். அவரை தந்தருளி நீரே. அவர் சிலுவையில் ஒரு தினம் தம்மை தாங்க ஏகமுறையாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிறது நிறைவும் பூரணமும் மோதமான பலியும் காணிக்கையும் பரிகாரமும் செலுத்தினமும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றென்றைக்கும் நிலை கொண்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவு நாங்கள் இதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தின் கட்டளை தருளினார். அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று சீஷரிடத்தில் கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்றார். அப்படியார் போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அது சீஷரிடத்தில் கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதை பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக அநேகருக்காக சின்னப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமேன். கர்த்தாவே, உமது மரணத்தை நினைவு கூறுகிறோம், உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறோம், நீ திரும்பி வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரக்கமுள்ள பிதாவை, நாங்கள் பிற்கிற அப்பா கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிற இந்த பாத்திரங்கள் கிறிஸ்துடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறபடியால் நீரை தந்த இந்த அப்பத்தின் திராட்சை ரசத்தை பரிசுத்த ஆவியால் பரிசுத்தப்படுத்தி தர வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லோரும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கூட்டி இணைக்கப்படலாய் விசுவாசத்தில் ஒருமைப்படும் தலையாகிய அவர்கள் எல்லாவற்றும் வளரும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருந்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். ஜெபத்திலிருந்து தாழ்மையின் ஜெபத்தை சேர்ந்து எடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் செய்தியை நம்பினாருடைய பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அவற்றை இரக்கத்தை நம்பி செய்கிறோம். பாத்திரங்கள் ஆனால் கர்த்தாவே, எங்கள் பாவமுள்ள செயல் மாற்றம் சுத்தமாகி எப்போது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ள வாசமாயிருப்பதற்கே சொந்தமாய் அவருடைய சரீரத்தை புசித்த ரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு திருவை செய்தவர்களும். ஆமென். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? உலகத்தின் பாவத்தை சுமந்து வாழக்கூடிய இருக்கிறதும் உலகத்தின் பாவத்தை சுமந்து வாழக்கூடிய இருக்கிறதும் உலகத்தின் பாவத்தை சுமந்து வாழக்கூடிய சமாதானத்தை இருந்தாரும். ஆமென்.
கடவுள் உடையவைகள் கடவுளை உடையவர்களுக்கு இந்த பந்தியில் பங்கு கொள்ளும்படி ஆயத்தமாக இருக்கிறவர்கள் முன்னே வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்வது. வழக்கம் போல 2 வரிசைகளாக மத்தியில் வாங்க. ஒரு பகுதியில் இந்த பக்கமும் மறு பகுதியில் இந்த பக்கத்திலும் இடது பக்கம் வரிசையாக நீங்கள் வந்து விருது பெற்று ஜெபத்தோடு உங்கள் இருக்கையில் போய் அமர்ந்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்வது. இறுதி ஆசீர்வாதத்தோடு இந்த ஆராதனை முடியும்.
சைட்ல இங்கே ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொண்டு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கத்த தொடர்ந்து விசுவாசத்தோடும் நம்பிக்கையிலும் உங்களை வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். சர்வவல்லமுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலை மதியாத திரு சரீரத்தமாகியால் ஞான ஆகாரத்தை எங்களை போஷித்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு வாங்க பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத இந்த நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சரீரமும் ஆத்மமாக எங்களை பரிசுத்தமும் ஜீவனுள்ள பலியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும்படி எங்களுக்கு நீர் அருள் புரிவீராக. கடைசியில் நாங்கள் உமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் உமது நித்திய ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக இவ்வுலகத்தில் மகன் கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாய் சதா காலமும் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, நாமும் பரிசுத்தப்படுவதாக, ஆட்சியம் வருவதாக, சித்தம் பரமத்திலே செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அண்ணன் வீட்டாகாரத்தை நிறுத்தாரும் எவ்வளோ பயன்படுத்துவதற்கு நான் மன்னிக்கிறது போல குற்றம் பண்ணி எங்களை சோதனை பிரேசிய நாம் தீர்வு ரட்சத்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவர்களே. ஆமென். ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவினரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீதியை சாந்தமாயிருங்கள். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்போதும் நன்மை செய்ய நாடுங்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக சர்வவல்லமை பொருந்தின தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுது உங்களோடு கூட நிலைத்திருக்க கடவுது.
கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்துடன் போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். God bless you.